இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த பையனை கொல்றதை யாராலையும் தடுக்க முடியாது. ஆனா இப்ப முதலாவதா என்னுடைய செல்ல பாட்டி. பெரிய பாட்டி, நான் வந்துகிட்டு இருக்கேன். உங்களை கண்டிப்பா பிடிச்சிடுவேன். செல் பாட்டி, ரிலாக்ஸ், இன்னும் டைம் இருக்கு. பாட்டி, நீங்க வந்து மேல லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் அங்க ராதிகாவை பார்த்து அவகிட்ட சொல்லுங்க, நான் அவளை உயிருக்குயிர காதலிச்சேன். நீங்க எப்படி மேல போவீங்கல்ல, மேல போனதுக்கு அப்புறம் என் ராதிகாவை பார்த்து அவகிட்ட சொல்லுங்க, தப்பு நீ பண்ணிருக்கமா, அதனாலதான் என் பேரை உன்னை போட்டு தள்ளிட்டா, இல்லைன்னா உன்னை போட்டு தள்ளிருக்க மாட்டானுங்க. அவன் உண்மையா லவ் பண்ணான்னு சொல்லுங்க. பாவம், அவளுக்கு போர் அடிக்கும், தனியா இருப்பாள்ல. நான் மேல போன என் கூட சண்டை போடலான்னு வெயிட் பண்ணுவா. ஆனா நான் தான் இப்ப போலையே, என்ன எனக்கு மூடு இல்ல. ஒரு மனுஷன் இறந்தவனு தானே பூ வைப்பாங்க. ஆனா என்ன யூஸ் இருக்கு சொல்லுங்க? செத்தவனுக்கு எப்படி தெரியாது எனக்கு இவன் தான் இந்த பூவை வச்சான்னு? அப்ப அவங்க உயிரோட இருக்கும் போதே அவங்களுக்கு பூ கொடுக்கறது தானே த்ரில்லு. அதுக்கப்புறம் அவங்க செத்தா நல்லதானே இருக்கும். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு சாகிறது ஒரு தனி சந்தோஷம். பாட்டு என்ன பூ வேண்டாம் உங்களுக்கு? நான் உன் பாட்டிங்கிறத மறந்துடாத. இப்ப நீங்க என்னுடைய எதிரை. எனக்கும் ராதிகாக்கும் நடுவுல யார் வந்தாலும் கண்டிப்பா அவங்க எனக்கு எதிரிதான். இந்த விஷயத்தை நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஆனா நான் சொன்னதை யாரும் சீரியஸாவே எடுத்துக்கல. ஐ லவ் ராதிகா. உங்களுக்கு வேணா இது பைத்தியக்காரத்தனமா தெரியல, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இதுதான் என் காதல். My love. எனக்கு தெரிஞ்சு அப்பா ரூம்ல மறைஞ்சிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஹைட் அண்ட் சீக் விளையாடி என்னை தோக்கடிக்கலான்னு பாக்குறீங்களா? சாரி பாட்டி, இன்னொரு அடி வாங்கறதுக்கு ரெடியா இருங்க. பாட்டி, என்னடா பண்ணிட்டு இருக்காங்க? என்ன என்ன ஆச்சு? என்ன இப்ப எதுக்கு ஓவர் ஆக்டிங் பண்றீங்க? இப்ப நான் கையெடு. நான் தான் அடிபடுன்னு சொன்னல. நீங்க எல்லாரும் சேர்ந்து லேடிஸ மட்டும் கொல்ற லேடி கில்லரை என்ன மாத்திருவீங்க போல இருக்க. நான் தான் சொல்றேன்ல, என் விஷயத்துல தலையிடாதீங்க தலையிடாதீங்க. நான் கத்துக்கிட்டு இருக்கேன், ஆனா தலை உள்ள விடுறீங்க. பாட்டி, நீங்க என்னப்பா பண்ற? அது வந்து பரிபாட்டியும் நானும் ஹைட் அண்ட் சீக் கேம் விளையாடிக்கிட்டு இருந்தோம். பாட்டி எங்க இருக்காங்கன்னு தெரியல.
பாட்டி எங்க இருக்குன்னு உனக்கு தெரியாதா? அப்போ நான் சொல்ற மாதிரி செய்யறியா? கண்ணு மூடு, கண்ணு மூடு. இப்போ நீ உன்னோட சாமி கிட்ட கேளு. சாமி சாமி, என் பரிபாட்டி எங்க இருக்காங்கன்னு. வெரி குட். உனக்கு சாமி கிட்ட இருந்து ஆன்சர் வர வரைக்கும் நீ கண்ணு திறக்க கூடாது. சாமி உனக்கு என்ன பதில் சொல்றாருன்னு கேளு. எங்க இப்ப கண்ணு தர? பதில் கிடைச்சதா? கிடைக்கலையா? சரி பரவாயில்ல, வா, நான் உனக்கு அது என்னன்னு சொல்றேன். வா, கம் 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 கம். மேம், இது நம்ம அடுத்த 6 மாசத்துக்கான ப்ரோக்ராமிங் ஷெட்யூல். ஸோ வாட் யூ திங்க்? இதுல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுமா? எனக்கு ஏன் இவ்ளோ பதட்டமா இருக்கு? ஏதோ கெட்டது நடக்கிற மாதிரி ஏன் எனக்கு தோணுது? மேம், எஸ் மேடம், வேணும்னா நாம இந்த டிஸ்கஷனை நாளைக்கு வச்சுக்கலாமா? ஆனா ப்ரோக்ராமிங் ஷெட்யூல்ல இன்னைக்கு மார்க்கெட்டிங் டீமுக்கு கொடுக்கணுமே. இதுக்கு மேம் உங்களுடைய அப்ரூவல் தேவை. ஹா, வேலை செஞ்சுதானே ஆகணும். லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ மேம், இந்த ப்ரோக்ராமிங் ஷெட்யூல்ல நாங்க கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். அதாவது கடவுளே கிருஷ்ணா, வீட்ல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு நம்புறேன். பெட்ல உட்கார் 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 உட்கார். வெரி குட். என்னன்னா பாட்டி பிஸியா இருப்பாங்க இல்ல? அதாவது பாட்டி பிஸியா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு ஏதாவது வேலை வந்திருக்கும்ல? ஆனா எனக்கு போர் அடிக்குதே. அதனால தானே இந்த வீடியோ கேமை நான் உனக்கு வாங்கி வச்சிருக்கிறேன். இதை யாரு எப்ப விளையாடுவாங்க சொல்லு? இங்க பாரு, ஒரு புது கேம் வந்திருக்க. கார் ரேசிங் கேம் விளையாடலாமா? குட். இந்தா, இதை எப்படி விளையாடுறதுன்னு காட்டு. எப்படி எப்படி ஒண்ணு பண்ணு. எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம இத போட்டுக்கோ. இப்ப சூப்பரா இருக்கா? பாத்து பாத்து